தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு பதிவு போடணும்னு ஆசைப்பட்டு இந்த பதிவு போடுறேன். தமிழக அரசியல் எல்லாரும் ரொம்ப அக்கறையாக ஆவலாக இந்த அரசியல் மாற்றத்தை அரசியலை உற்று நோக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க, நாங்களும் சோசியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம், யூடியூப்லாம் பார்த்துட்ருக்கோம். அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் நம்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட விருப்பம், என்னோட சாய்ஸாக நான் விரும்புகிறேன். இந்த கட்சி வந்தால் தமிழக மக்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும், தமிழக மக்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும்னு நான் நம்புகிறேன். டிவிகே, ஏன் டிவிகேக்கு ஓட்டு போடணும்? இத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சிகள் எதுவும் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்கன்னு யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆனால் உண்மை இல்லைன்றதான் உண்மை. டிவிகேக்கு ஏன் ஓட்டு போடணும்? டிவிகே அவங்க இதுவரையில் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்கலை, எந்த மக்களுக்கும் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றலை. முதல் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதிகள் 100% அதை நிறைவேற்றக்கூடியதாக தான் இருக்கே தவிர பொய் வாக்குறுதிகளாக இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது அவங்க எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமானவங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, எளிய மக்கள். அவங்க கண்டிப்பாக அவங்கள ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற வாக்குறுதிகளும் அவங்க உங்களோட கஷ்டப்படுறாங்க, அதனால் கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையை மாற்றுவாங்கன்னு நம்புகிறோம். மூன்றாவது விஷயம், தளபதி விஜய் அவர்கள் எவ்வளோ சம்பளம் எடுக்கிறாரு, எவ்வளோ எப்படி வாழ்க்கை வாழ்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு சொகுசான வாழ்க்கையை, அவ்வளவு இதான வாழ்க்கையை உதறிட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். யாரும் செய்ய மாட்டாங்க, நானே செய்ய மாட்டேன். ஆனால் அதை நீங்கள் எல்லோரும் மக்கள் யோசித்து ஓட்டு போடணும். என்ன சொல்ல, அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, வெயிலையும் மழையிலையும் அங்கேயும் இங்கேயும் நனைஞ்சி கஷ்டப்படுறாரு, இவ்வளவு இரவு பகலாக போக்குவரத்து பண்ணுறாருன்னு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சீட்டில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருந்தாலே வாழ்க்கை வருத்தரும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒருத்தர் சீட்டில் இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒன்று. ரெண்டாவது, போக்குவரத்தும் அதே மாதிரி தான் இருக்கும். அதையும் யோசிங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை தேடி ஒரு மனுஷன் பிரச்சனைகளை சொல்லி உங்களோட பிரச்சனைகள் மாற்றி தரான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் எல்லோரும் டிவிகேக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நம்புகிறேன். அவருக்காக நீங்கள் நீங்கள் எவ்வளவு பிரார்த்தனைகள் பண்ணுறீங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, அலை குத்துறாங்க, பேல் குத்துறாங்க, இது தேர் இழுக்கிறாங்க, நிறைய பேர் மாதா கோயிலுக்கு முழங்கால் படிட்டு நடந்து செல்கிறாங்க, இப்படி நிறைய பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன சொல்ல, பள்ளிவாசல் வழியை தொழுகை செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க அவருக்காக. அதெல்லாம் செய்கிற நீங்கள் உங்களோட மனசை ஒரு நிலையாக வச்சுருந்து வர 23ஆம் தேதி ஓட்டையும் அவருக்கே போடுங்க. நம்ம எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியில் மாறி ஓட்டு போடுறதால நமக்கு எந்த மாற்றமும் எந்த ஒரு முன்னேற்றமும் வரப்போறதில்லை. ஆனால் நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு இது அமையணும்னு எங்களுக்கும் ரொம்ப நாளாக ஆசை, எங்களுக்கும் விருப்பம். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். நாங்கள் அங்கே நாடுகளுக்கு வந்தாலும் எங்களுக்கான பாதுகாப்பும் எங்களுக்கான இதுவும் உறுதிப்படுத்தப்படும். அதையும் நாங்களும் விரும்புகிறோம். அதனால் எல்லா மக்களும் டிவிகேக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நம்புகிறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.